உழவனின் நண்பன் மண்புழும்பாங்க. அது உண்மை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணும்போது மட்டும் நிலத்தை உழுவுறவன் உழவன். ஆனால் எப்போல்லாம் ஈரம் நிலத்தில் படுதோ அப்போல்லாம் அந்த நிலத்தை உழுவுறவன் தான் மண்புழு. அப்போ இதை நம்மாழ்வார் ஐயா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மண்புழுவோட நண்பர்கள் தான் உழவர்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ மண்புழு இருக்குது. மண்புழுவை வளர்க்க போகிறோம். இந்த மண்புழு வளர்ப்புக்கு தேவையான மண்புழுக்கள். இந்த மண்புழு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குது. கழிவுகளை சிதைச்சு அந்த கழிவுகள் மூலமாக வரக்கூடியதை நம்ம திரும்ப தாவர வளர்ச்சிக்கு பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி இந்த மண்புழு நம்மளுடைய நிலத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒவ்வொரு உழவர்களுமே கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அப்போ நம்ம நண்பர்களுக்கு துரோகம் செய்யாமல் அவங்கள காப்பாற்றக்கூடிய பணிகளை செய்யணும். அப்போ இந்த மண்புழு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம போடக்கூடிய நச்சுக்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. அதனால் நம்மளுடைய விளைநிலங்களில் இன்றைக்கி இந்த மாதிரியான மண்புழுக்களை பார்க்க முடியலை. அப்போ மண்புழுக்கள் இயல்பாகவே நம்ம நிலத்தில் தகவமைக்கணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய ரசாயனங்களையும் நச்சுகளையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இப்போ இந்த மண்புழு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நம்ம நிலத்தில் போட்டோம் அப்படின்னா ஈரமான நிலத்தில் ரொம்ப விரைவாக மண்ணை தொலைச்சிக்கிட்டு கீழே போகக்கூடியது. அப்போ இந்த மண்புழு பார்த்திங்கன்னா நிலத்தை 15 அடி ஆழத்துக்கு கீழே தொலையிட்டு போகுமா. இது எந்த ஒரு டிராக்டரும் அந்த அளவுக்கு நமக்கு நிலத்தை உழுது கொடுக்காது இல்லையா. அப்போது இந்த மண்புழு இயற்கையில் அதுவும் விவசாயிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பொருளாதார பேராசையின் காரணமாக இன்றைக்கி நம்ம நிறைய நச்சுக்களையும் ரசாயனங்களையும் பயன்படுத்தி நம்ம மண்புழுவை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அப்போ மண்புழு அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கும் இயற்கை விவசாயம் மட்டும்தான் தீர்வு அப்படின்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.